அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செட் பேப்பர் 2ல் அடுத்து என்ன சாப்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த பேப்பர் நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் தான். அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடோட வாணிப தொடர்பு வச்சுக்கிறது தான் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு நாடு வந்து க்ரோத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட கான்செப்ட் வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறமா அதில் நிறைய தியரிஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட தியரிஸ் இதெல்லாமே வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடு, என்ன மாதிரியான ட்ரேடெல்லாம் இருக்குது, ஃப்ரீ ட்ரேடு தியரினா என்ன, அப்புறம் ட்ரேடு பேட்டர்ன் எப்படி இருக்கும், டைனமிக்ஸ் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரி கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. ஸோ இந்த மாதிரி தியரிஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தியரியில் வந்து நம்ம படிப்போம். இதில் வந்து ஒவ்வொரு ஆத்தரோடதும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா தியரிக்குமே வந்து டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ நம்ம படிக்கும்போதே வந்து நல்லா கிளாரிட்டியாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதாவது மார்க்கெட்டை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பிரிப்போம் இல்லையா, அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு மணி வந்து என்ட்ரி ஆகுது அண்ட் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. ஸோ இதுலேயுமே வந்து நமக்கு தியரிஸ் நிறைய இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தியரி நிறைய இருக்குது. ஸோ அதையுமே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறோம். நம்மளோட கரன்சியை இன்னொரு நாட்டு கரன்சியோட எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ பண்ணுறது, மணி வேல்யூ பொறுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நாம் இன்னொரு நாட்டுக்கு வந்து ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த நாட்டு கரன்சியை தான் நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு வந்து கொடுக்க தேவை இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்மளோட ரூபாய் மணியை வந்து மற்ற நாடோட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு நம்ம மணிக்கு வந்து வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குதும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேர்ம்ஸ் ரேட் வரும், அதேமாதிரி டபுள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ரேட்டு, யூட்டிலிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ரேட்டு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரேட்டை ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு சாப்டராகவே இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர், அதாவது ப்ராடக்டை வந்து நம்ம ஃபாரின் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட்டோட லெவல் பொறுத்து நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம படிக்கிறது தான் ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர். இதுக்கு நிறைய வந்து ஹவு டு கால்குலேட் த ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளையர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சாப்டர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேரியர்ஸ் ஆஃப் ட்ரேடு. நம்ம ட்ரேடு பண்ணும்போது எப்படியும் நிறைய நமக்கு வந்து தடைகள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த மாதிரியான தடைகள், அதாவது டாரிஃப் அப்புறம் நான் டாரிஃப்னு சொல்லி இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். டாரிஃபில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி, நான் டாரிஃபில் பார்த்தோம் அப்படின்னா சப்சிடிஸ் அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டம்பிங்னா நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்டே இருக்காது, பட் டம்பிங் மூலமாக என்ன செய்வாங்க, ஒரு இல்லாத ஒரு டிமாண்டை வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறது, அதுதான் வந்து நம்ம டம்பிங் சொல்கிறது. ஸோ இதையும் ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டு அப்புறம் WTO, இது ரெண்டுமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்செப்ட்டு. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து கண்டிப்பாக இது ரெண்டும் இருக்கும். கேட்டில் வந்து எந்தெந்த இது கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, அதுமாதிரி WTOவில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில், அப்புறமா அது வந்து எப்போ நமக்கு இனாக்ரல் பண்ணினாங்க, அதோட மீட்டிங்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி நடக்கும், எந்தெந்த நாடுகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இதில் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம நல்லா கோத்ரூ பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. கண்டிப்பாக நமக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கும்போது இந்த கான்செப்டை படிக்காமல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. வேர்ல்டு பேங்க்கும் மானிட்டரி IMFும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இதையுமே வந்து நமக்கு ஒன் ஆஃப் த சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் கொடுத்த டாப்பிக்கை வந்து ஓவரால் கவர் பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து என்ன பேப்பர் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து எந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது தியரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.